வாவ்! என் ஃபேஸ் பாருங்க எவ்ளோ பிரைட்டா இருக்கு அப்டின்ட்டு. ஒரு டைம் தாங்க இந்த ஃபேஸ் க்ரீம யூஸ் பண்ணேன். ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிடுச்சு. எந்த ஒரு பிளாக் டாட்ஸு, பேச்சஸு எதுவுமே கிடையாது பாருங்க. எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியரா இருக்கு பாருங்க. சூப்பரா இந்த ஃபேஸ் பேக்க வந்து நீங்க ரெடி பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இப்ப நாம இந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த க்ரீம் தான் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு அதிகமாக முகப்பருக்கள் இருந்தால் கூட இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி நல்லா பழுத்த நல்லா கலராக இருக்கிற தக்காளி பழமாக ஒரு பழம் எடுத்துக்கிட்டால் போதுங்க. 2 பழம் அவசியம் இல்லை. இப்போ இந்த ஒரு பழத்தை நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். கழுவிட்டு இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி 2ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் தக்காளி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை விட இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுக்கும்பொழுது நமக்கு வெறும் ஜூஸ் மட்டும் வரும். அந்த ஜூஸ் வந்து நல்லா திக்காகவும் நமக்கு கிடைக்கும். விதைகளோடு நம்ம யூஸ் பண்ணோம்னா முகத்தில் திப்பி திப்பியாக அங்கங்கே ஒட்டி நின்றுக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கையிலேயே நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டிங்கன்னா போதும். சூப்பராக நமக்கு தக்காளியோட ஜூஸ் கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த சக்கைகளை வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, வேண்டாம்னா தூக்கி போட்டுருங்க. தக்காளியோட ஜூஸ் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது கூட ஒரு முக்கியமான ஒரு மாவை தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா கடலை மாவு தாங்க. இந்த மாதிரி கடலை மாவை வந்து உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பாடி ஃபுல்லுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஹோல் பாடிக்கு இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோ அந்த ரெண்டு ஸ்பூன் ஜூஸ்லேயும் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடச்சிடும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஹோல் பாடிக்கும் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா ஹனி தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஹனி சேர்த்துக்கிறேன். நல்ல சுத்தமான ஹனியாக வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ஃபேஸ் பேக் மாதிரி இருக்காதுங்க. பார்க்குறதுக்கு க்ரீம் மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்படி க்ரீம் மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீமாக இருக்குது. நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள்.
ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த கடலை மாவு பயன்படுத்தி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் கூட உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிரும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். நம்ம ஹனியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்கள் ஃபேஸ் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் பிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கடலை மாவு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாலே பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடும். நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க. நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சில் வாட்டரில் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரிசல்ட் இருக்கும். இப்போ வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ளை பண்ணும்போது நம்ம நெக்குக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். நான் 20 மினிட்ஸ் மட்டும் தாங்க விட்டேன். அதனால் ஓரளவுக்கு தான் ட்ரையாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கூட அப்படியே ஃபேஸில் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் ஃபேஸில் இருக்க பிளாக் டாட்ஸு, அது மாதிரி கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம், வெயிலெலாம் ஏற்படுற டேனு, இது எல்லாமே சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக பார்க்குறதுக்கு யங்காக இருக்கும். அதுமாதிரி சுருக்கங்கள் கூட எல்லாமே போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். பிம்பிள்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இந்த கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் எல்லாம் நல்லா போயிடும். இப்போ முகத்தை வந்து நான் ஃபுல்லாக கழுவிட்டு வந்துடுறேன். ஃபேஸை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரைட்டாக இருக்குது. எவ்வளோ டல்லாக இருந்துச்சு என்னோடய ஃபேஸு, இப்போ பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் இப்போ உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறிடும். வேறு எதுவுமே நீங்கள் பயன்படுத்த வேணாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கடலை மாவு வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடும். பிளாக் டாட்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். நீங்கள் தயிருக்கு பதிலாக உங்கள் ஸ்கின் ஆயில் ஸ்கின்னா தயிருக்கு பதிலாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.